திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவில் அவருடைய கல்லறையை வைத்திருக்கிறது என்பதுதான் இந்த திமுக தமிழ்நாட்டை தமிழை வைத்து எப்படியெல்லாம் நாசமாக்கி இருக்கிறது என்பதற்காக எடுத்துக்காட்டு. நான் சொல்றது பொய்யா இருந்தா நான் ஒன்னும் கருணாநிதி மகன் கிடையாது, சீமான் தப்பி பொய் சொல்ல மாட்டேன். நீ வேணா சந்தேகம் இருந்தா இவங்கதான் 4000 கோடி பேக்கேஜ் சொல்லிட்டு மக்களை வந்து வெள்ளத்தை தலைக்கு போய் சொல்லி பிராட் பண்ணுங்க. சென்னைக்கு மிக அருகில் சொல்லிட்டு 45 கிலோமீட்டர் கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து கட்டுவாங்க, பிராட் போயிடுங்க. அது மாதிரி நம்ம கிடையாது, நம்ம சொல்றது உண்மை. போய் பாருங்க. ஒரு 3 அடி அகலம், 6 அடியில நீளம், 3க்கு 6 கீழப்பட சின்னசாமிக்கான நினைவிடம். அதனுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். இந்திக்கா திணிப்பிற்காக தமிழ் மொழிக்காக தன்னுடைய உடம்பை எரித்து இறந்தவர கீழப்புற சின்னசாமிக்கு 2 லட்சம் ரூபாயில கல்லல. ஆனால் அந்த கீழப்புற சின்னசாமியுடைய மரணத்தில் ஆட்சிக்கு வந்த கருணாநிதிக்கு 48 கோயில கல்லல. நீ எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்க. நீ எந்த இடத்துல, நீ கவுண்டரு, முதலியாரு, மூப்பனாரு, உடையாரு, தேவமாறு, கோணக்கமாறு, நாடகமாறு, பிள்ளமாறு, விளக்குமாறு அப்படி பெருமை பேசல. இன்னைக்கு எல்லா பெருமை நீ பேசிக்கிட்டு இருக்க. அவன் தமிழை வச்சு ஆட்சி செஞ்சு போயிட்டான், ஆண்டு போயிட்டான், கோடி கோடியா கொடுத்துட்டான். ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. தமிழை வைத்து ஆட்சி வந்த திமுக. உடுமலைப்பேட்டை தமிழர்கள் நிறைந்திருக்கிற பகுதி. ஒரு கடையில தமிழ் இருக்கா? ஒரு கடையில. இதான் திமுக 6 லட்சம். இதே இடத்துல உங்களுடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சரா இருந்திருந்தா இந்த கடை வீதியில ஒரு வீதியில ஆங்கிலம் இருக்குமா? தமிழ் தான் இருக்கும். ஏன்னா அவன் தமிழ் வெறியன், தமிழ் வெறியன். பண வெறியன் ஆட்சி போக கூடாது, ஒரு இனவெறியன் ஆட்சி போகணும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அண்ணன் சீமான் வந்து ஏதோ மேடையில பேசும்போது மட்டும் தமிழ்ல பேசுவாரு, நேர்காணம் மட்டும் தமிழ்ல பேசுவாரு, யாராவது முக்கியமான ஆட்கள் வந்தா மட்டும் தமிழ்ல பேசுவாருன்னு. ஒரு சமீபத்தில் அண்ணன் சீமான் அவருடைய ஒரு படப்பிடிப்பு, ஒரு புகழ்பெற்ற இளம் இயக்குனர், அந்த படத்தை ஒரு கதாநாயகனாக ஒரு புலப்பெற்ற இளம் இயக்குனர், 2 பேரும் ரொம்ப மாடது, நுனி நாட்டில் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க. ஒரே நாள் அண்ணன் கூட வந்து சாப்பிட்டாங்க. நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அண்ணன் சொல்றாரு குவளையில மிளகுச்சாறு கொண்டு வான்னு சொல்லி அந்த பரிமாற்ற தம்பிட்டு சொல்றாரு. மறுநாள் அந்த புகழ்பெற்ற இளம் இயக்குனரும் அந்த நடிகரும் எங்களுக்கும் குவளையில மிளகுச்சாறு கொடுங்கன்னு சொன்னா. இதுதான் சீமான், இதான் சீமான். நெருப்பு எல்லாவற்றையும் நெருப்பாக மாற்றும். நெருப்பு தென்னகத்தை எல்லாவற்றையும் நெருப்பாக மாற்றுவது போல செந்தமிழன் சீமான் என்கிற அந்த தமிழனுடைய மகன் எல்லாவற்றையும் தமிழனாக மாற்றுவான். அண்ணன் சீமான் மலையாளி வந்தாலும் தமிழனா மாறிடுவாரு, மலையாளி வந்தாலும் தூய தமிழ்ல பேசுவாரு, தெலுங்கை தாய்மொழியா கொண்டு வந்தாலும் தூய தமிழ்ல பேசுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் சீமானுக்கு தமிழ் பிடிக்கும்னு. சீமானுக்கு தமிழ் பிடிப்பதை விட தமிழுக்கு சீமானை பிடிக்கும் என்பதால் யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி ஒருத்தர் ஆட்சி வரணுங்க, அந்த மாதிரி ஒருத்தர் ஆட்சி வரணும். நீங்க அண்ணன் சீமான் நீங்க பிள்ளைக்கு பேர் வைக்கன்னு போறீங்க. இந்த சுரேஷ், ரமேஷ், தினேஷ், மகேஷ், யோகேஷ் இதெல்லாம் இருக்காது. அப்படி வச்சிருந்தா கூட மாத்தி விட்டுருவாரு. தஞ்சாவூர்ல கலந்தாய்வு ஒவ்வொருத்தருக்கா பேரை பட்டியல உறுப்பினர் சேர்க்கையில் இந்த பொறுப்பு போடுறதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல மணிசீந்திரன், ஹிமாயன் எல்லாம் நிக்கிறாங்க. அப்போ இவர் பேர் என்னப்பா? இவர் பேர் ரமேஷ். ரமேஷா? ரமேஷ் சுரேஷ் ஒரு பேராப்பா. இவர் பேர் நிரந்தர ராவணன் பாட்டுறாரு. அவருக்கு ஒரு 45 வயசு. சரி பரவாயில்ல மாத்தியாச்சு. இது என்னப்பா பேரு? இவர் பேர் இவர் பேர் மகேஸ்வரன். மகேஷ் ஒரு பேராப்பா. இவர் பேர் இங்க இருந்து மகிழன். சரி மாத்தியாச்சு. அடுத்து இன்னொருத்தர் பேரு சுரேஷ். ஏய் சுரேஷ் ஒரு பேராப்பா, தமிழன் சுரேஷ் பேருப்பா. இவர் பேரை மாத்து. இவர் பேர் இங்க இருந்து செந்தமிழ் ராவணன். அண்ணே அவருக்கு 78 வயசுங்க. பேரம் பேத்திலாம் எடுத்தாருண்ணே. ரொம்ப கஷ்டம். அதாவது வடமொழி பெயர் கொண்ட ஒருத்தர் கூட தன் கட்சியில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் உண்மையிலே திமுகவில் ஒரு காலம் இருந்தது. ஒரு காலத்துல தமிழ்ல பெயர் வச்சா திமுக கட்சிக்காரன் கேட்ட காலம் ஒரு 1955 காலகட்டத்தில் இருந்தது. அன்றைக்கு நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாங்க, ஈவிகே சம்பத் இருந்தாங்க, அண்ணாதுரை இருந்தாங்க, மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க, தமிழ் பட்டோடு உண்மையிலே இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தேநீர் கடையில போய் எனக்கு ஒரு குவளை தேநீர் கொடு என்று கேட்டால் நீ நாம் தமிழர் கட்சியா என்றுதான் கேட்பார். அப்படி ஒரு காலத்தை அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறார். ஒரு புரட்சி. அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் உணவகத்துக்கு போனோம்னா ஒரு பால் கொடுக்குறாங்கன்னா பால் பக்கத்துல சக்கரை இருக்கும். எது சக்கரை? வெள்ளை சக்கரை. அதுக்கு பக்கத்துல சீனி இருக்கும், அப்புறம் தேயிலை இருக்கும். இப்போ 5 ஸ்டார் 7 ஸ்டார் உணவகம் தொடங்கி சாதாரண உடுமலைப்பேட்டையில் கூடிய உணவகம் வரைக்கும் நாட்டு சக்கரை இருக்குது என்றால் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும். இதுதான் தலையில் புரட்சி.
தலையில் மாற்றம். ஒரு தலைமுறை மாறிட்டான். தமிழ் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்று பேச ஒரு தலைமுறையை அண்ணன் சீமான் உருவாக்கிட்டாரு. சீமான் கவுன்சிலர் கூட ஆகல, ஒரு பிரசிடண்ட் கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட அடிக்கல, ஒரு எம்பி கூட அடிக்கலன்னா தமிழையும் இனத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்கத்தான் நாங்கள் வந்தமே ஒழிய நாங்கள் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி முதலமைச்சராக நாங்கள் முதலமைச்சராகி செய்ய வேண்டியதே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அந்த சட்டசபையிலும் உட்கார்ந்து கையெழுத்தின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக செய்வோம். அதற்கு உடுமலை பட்டியலில் வாழ்கிற மானத்தமிழ் உறவுகள் நீங்கள் அணிவாகணும். இதுவரைக்கும் தீட்டு திமுகவுக்கும் இந்த அடிமை அதிமுகவுக்கும் இந்த பாசிச பாஜகவுக்கும் ஓட்டு போட்டு நீங்கள்